வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது ஒரு அரசியல் அறிக்கை. ஆனா இது வெறும் அறிக்கை மட்டும் இல்ல. தமிழகத்துல நடந்துட்டு இருக்கிற செவிலியர்கள் போராட்டத்தோட ஒரு உணர்ச்சிபூர்வமான ஆவணம்னே சொல்லலாம். ஆமா. அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரம் மாதிரி சில கோரிக்கைகளுக்காக போராடி வர்றாங்க. இந்த சூழல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கார். இன்னைக்கு அந்த அறிக்கையோட ஒவ்வொரு வரியையும் நாம பிரிச்சு மேஞ்சு அதுக்குள்ள இருக்கிற அரசியல், அந்த உணர்வுகள், அது எழுப்புற கேள்விகள் எல்லாத்தையும் பத்தி ஆழமா பேச போறோம். நிச்சயமா. நாம இங்க இது ஒரு செய்தியா வாசிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா திரு வேல்முருகன் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறார், என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறார், அது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தான் பார்க்க போறோம். கரெக்ட். செவிலியர்களோட கோரிக்கைகள், அப்புறம் காவல்துறை மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள், அப்புறம் அந்த சக்தி வாய்ந்த அன்றும் இன்றும் ஒப்பிடுன்னு இதுல நிறைய அடுக்குகள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த போராட்டத்தோட ஆணி வேறு என்ன, இதுக்காக செவிலியர்கள் போராடுறாங்க. திரு வேல்முருகன் அவரோட அறிக்கையில இந்த கோரிக்கைகளை எப்படி சொல்றார்? இது வெறும் சம்பள உயர்வுக்கான போராட்டம் தானா? நிச்சயமா இல்ல. அதுதான் இந்த அறிக்கையோட முதல் புள்ளியே. திரு வேல்முருகன் அவர்கள் இது ஒரு வாழ்வாதார போராட்டம், ஒரு தன்மான போராட்டம்னு சொல்றாரு. வெறும் சம்பள உயர்வுன்னு சுருக்கிட்டா அதோட முக்கியத்துவம் போயிடும். ஓ, அப்படியா? ஆமா. அவரோட அறிக்கைப்படி முதல் கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை. பல வருஷமா ஒப்பந்த அடிப்படையிலையும் தற்காலிகமாவும் வேலை செய்யற செவிலியர்களை உடனே பணி நிரந்தரம் பண்ணணும். பணி நிரந்தரம், அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய கனவே இருக்கு இல்லையா? கரெக்ட். அது வெறும் ஒரு வேலைக்கான உத்தரவு இல்ல, ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு கேரண்டி மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் பணி நிரந்தரம்ங்கிறது ஒரு சமூக அந்தஸ்து. நாளைக்கு வேலை இருக்குமாங்கிற பயம் இல்லாம குழந்தைங்களோட படிப்பு, வீட்டு செலவு எல்லாத்தையும் திட்டமிட முடியும் இல்லையா? திரு வேல்முருகன் இதத்தான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ரெண்டாவதா, ஒரே வேலைக்கு ஆனா வேற வேற சம்பளம், அந்த நிலையை மாத்தணும். ஆமா, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு சீரான ஊதிய கொள்கை வேணும் கேக்குறாங்க. அப்புறம் பணிச்சுமை, வேலை நேரம், பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் தெளிவான விதிகள் வேணுங்கிறது இன்னொரு கோரிக்கை. மருத்துவமனைகள்ல பணிச்சுமைங்கிறது நாம பாக்குறதுதான். செவிலியர்களுக்கு அது ரொம்பவே அதிகம். இது இல்லாம பதவி உயர்வு, சீனியாரிட்டி பத்தி எல்லாம் அறிக்கையில இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. பல வருஷம் உழைச்சாலும் அதுக்கு ஏத்த அங்கீகாரம், ப்ரொமோஷன் கிடைக்கலங்கிறது அவங்களோட நீண்ட நாள் குறை. அதையும் திரு வேல்முருகன் சுட்டி காட்டுகிறார். கடைசியா மெடிக்கல் இன்சூரன்ஸ், குறிப்பா பெண் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள். ஆக நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான நலன் சார்ந்த கோரிக்கைகளோட தொகுப்பு. புரியுது. அதனாலதான் திரு வேல்முருகன் தன்னோட அறிக்கையில திரும்ப திரும்ப இதை நியாயமான கோரிக்கைகள்னு குறிப்பிட்டார். இதை வெறும் கோரிக்கைகளா பார்க்காம அவங்களோட உரிமைகளா பார்க்கணுங்கிறது தான் அவரோட வாதம். சரி, கோரிக்கைகளோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எந்த ஒரு போராட்டமும் தீவிரமாகிறது அது கையாளப்படுற விதத்துல தான். இந்த அமைதியான போராட்டம் எப்படி ஒரு மோதலா மாறுச்சு? இங்கதான் காவல்துறையோட பங்கு வருது. திரு வேல்முருகனோட அறிக்கை இந்த கட்டத்தை ரொம்ப அதிர்ச்சிகரமா விவரிக்குது இல்லையா? ஆமா. இதுவரைக்கும் ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனையா இருந்தது, இப்போ ஒரு மனித உரிமை பிரச்சனையா மாறுறது இந்த இடத்துலதான். திரு வேல்முருகன் அவரோட அறிக்கையில மிக கடுமையான கண்டனம் காவல்துறை மேலதான் பாயுது. அமைதியா போராடின செவிலியர்களை, குறிப்பா பெண்களை போலீஸ் அணுகுன விதம் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்கிறார்? தடுத்து நிறுத்துறது, மிரட்டுறது, அதெல்லாம் தாண்டி ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் இந்த அறிக்கையோட மையப்புள்ளி. பெண் செவிலியர்களை ஆண் காவலர்கள் தரையில வச்சு இழுத்துட்டு போனதா திரு வேல்முருகன் மிக தெளிவா குற்றம் சாட்டார். என்னது, தரையில இழுத்துட்டு போனாங்களா? ஆமா, அது மனசு உழுக்குற ஒரு காட்சி இல்லையா? இந்த செயலை விவரிக்க அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் இன்னும் கூர்மையானவை. அவர் இத காட்டு மிராண்டிகளை போல் நடந்துகிட்ட செயல்னு சொல்றாரு. காட்டு மிராண்டிகள் இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லையே. ஒரு அரசியல் தலைவர் அரசாங்கத்தோட ஒரு அங்கமான காவல்துறைய இப்படி சொல்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இது ஒரு முக்கியமான அரசியல் உத்தி. காட்டு மிராண்டிகள்ங்கிற வார்த்தை இந்த செயலை சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிற வட்டத்துல இருந்து வெளியே எடுக்குது. ஓ, இது நாகரிக சமூகத்துல நடக்கவே கூடாத ஒரு அத்துமீறல்னு காட்டுது. சட்டத்தை மீறினதுங்கிறத தாண்டி இது ஒரு மனசாட்சியற்ற செயல், மனித நேயமற்ற செயல்னு அவர் முத்திர குத்துறாரு. அப்போ இதன் மூலமா அரசின் மீதான தார்மீக படியை அதிகப்படுத்த பாக்குறார். கரெக்ட். இது ஜனநாயகம் மற்றும் பெண்களோட பாதுகாப்பு மேல நடந்த நேரடி தாக்குதல். இதுதான் திரு வேல்முருகன் வைக்கிற வாதம். இது ஒரு ஆழமான பார்வைதான். சரி, இந்த குற்றச்சாட்டுகளை இன்னும் தீவிரமாக்க திரு வேல்முருகன் தன்னோட அறிக்கையில ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீட பயன்படுத்துறார். அது இந்த முழு பிரச்சனையும் வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. அந்த அன்றும் இன்றும் ஒப்பீடு, அது என்ன? இதுதான் இந்த அறிக்கையோட எமோஷனல் பீக்னு சொல்லலாம். கேட்கறவங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்புற ஒரு பகுதி இது. திரு வேல்முருகன் இதே செவிலியர்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்துல எப்படி நடத்தப்பட்டாங்க, இன்னைக்கு எப்படி நடத்தப்படுறாங்கன்னு நேருக்கு நேரா ஒப்பிட்டு காட்டுறார். அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கொரோனா காலத்துல என்ன நடந்ததுன்னு அறிக்கை சொல்லுது. கொரோனா உச்சத்துல இருந்தப்போ நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள பயந்துட்டு இருந்தோம். அப்போ தன்னோட உயிரை பணயம் வச்சு குடும்பத்தை விட்டுட்டு களத்துல நின்னவங்க இந்த செவிலியர்கள். திரு வேல்முருகன் சொல்றாரு, அப்போ அவங்கள ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மக்கள்னு எல்லாரும் வெள்ளை உடை அணிந்த தேவதைகள்னு கொண்டாடினாங்கன்னு. ஆமா, அது நம்ம எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. சமூகமே அவங்கள ஒருவித நன்றி உணர்வோட தான் பாத்துச்சு. அந்த நன்றி உணர்ச்சியோட உச்சகட்டமா சில அமைச்சர்கள் செவிலியர்களோட கால்கள்ல விழுந்து வணங்கின சம்பவங்கள் கூட நடந்ததா திரு வேல்முருகன் தன்னோட அறிக்கையில குறிப்பிடுறார். ஒரு நிமிஷம், நிஜமாவா? அமைச்சர்கள் கால்ல விழுந்ததா அறிக்கை சொல்லுதா? அப்படித்தான் திரு வேல்முருகன் குறிப்பிடுறாரு. அது ஒருவேளை மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா இருக்கலாம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டாங்கன்னு காட்ட அந்த ஒரு பிம்பமே போதும். சரி, அது அன்று. ஆமா, இன்னைக்கு நிலைமை என்ன? அங்கதான் அந்த முரண்பாடு இதயத்துல குத்துற மாதிரி இருக்கு. அன்னைக்கு தேவதைகள்னும் கால்ல விழுந்து வணங்கப்பட்டவங்கன்னும் போற்றப்பட்ட அதே செவிலியர்கள் இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதார உரிமைக்காக போராடும் போது அதே அரசாங்கத்தோட காவலர்களால தரையில இழுத்து செல்லப்படுறாங்க. இந்த ரெண்டு காட்சிகளையும் பக்கத்துல வச்சு இதுதான் நாம நம்மளை காப்பாத்துறவங்களுக்கு செய்யற கைமாறா என்ற கேள்வியை திரு வேல்முருகன் எழுப்புறாரு. இந்த ஒப்பீட வெறும் ஒரு நிகழ்வை விவரிக்கல, அது ஒரு சமூகத்தோட நன்றியின்மையை, அதோட இரட்ட வேஷத்தை தோலுரிச்சு காட்டுது. இந்த ஒப்பீடு உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது போராட்டத்தோட நியாயத்தை 10 பக்கம் விளக்குறதுக்கு சமம். சரி, இந்த தார்மீக வாதங்களுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவரா திரு வேல்முருகன் அரசிடம் என்ன கோரிக்கை வைக்கிறார்? அறிக்கை வெறும் கண்டனத்தோட நிக்கல, அது அரசாங்கத்து மேல நேரடியான விமர்சனத்தையும் தெளிவான செயல் திட்டங்களையும் வைக்குது.
பெண் உரிமை, சமூக நீதி, மருத்துவன்னு பல விஷயங்கள்ல நாங்க தான் முன்னோடி மாநிலம்னு சொல்லிக்கிற தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையோட முதுகெலும்பான செவிலியர்கள் விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருக்கிறது அதிர்ச்சியா இருக்குன்னு திரு வேல்முருகன் சொல்றாரு. விமர்சனம் சரி, தீர்வு என்ன? தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன செய்ய சொல்லுது? ரெண்டு ரொம்ப தெளிவான உடனடி நடவடிக்கைகளை திரு வேல்முருகன் கோருகிறார். முதலாவது, அரசாங்கம் உடனே செவிலியர் சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசணும். பேச்சுவார்த்தை. ஆமா, டேபிள்ல உட்கார்ந்து பேசி அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் படி. சரி, பேச்சுவார்த்தை. இரண்டாவது கோரிக்கை அந்த அத்துமீறல் பத்தினதா? ஆமா, அதுதான். இரண்டாவது கோரிக்கை நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்பது பத்தினது. சிவிலியர்கள் மேல காவல்துறை நடத்தினதா சொல்லப்படுற அத்துமீறல்கள் பத்தி உடனடியா ஒரு நீதி விசாரணை நடத்தப்படணும். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா திரு வேல்முருகன் வலியுறுத்துறார். ஆக ஒரு பக்கம் தீர்வு, இன்னொரு பக்கம் நீதி. ரெண்டு கோரிக்கைகளையும் வச்சுட்டு திரு வேல்முருகன் இந்த அறிக்கையை எப்படி முடிக்கிறார்? ரொம்ப தெளிவா அறிக்கையோட இறுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சி தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஜனநாயக வழியில போராடுற செவிலியர்கள் பக்கம் உறுதியா நிக்கணும், அவங்களோட போராட்டத்துக்கு முழு ஆதரவு தரணும் திரு வேல்முருகன் முடிக்கிறார். இதன் மூலம் இது வெறும் ஒரு பத்திரிகை அறிக்கை இல்ல, இது களத்துல நிக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு அவர் உறுதிப்படுத்துறார். ஆக இன்னைக்கு நாம அலசின திரு வேல்முருகன் அவர்களுடைய அறிக்கை செவிலியர்களோட கோரிக்கைகள், அவங்க மேல நடந்ததா சொல்லப்படுற வன்முறை, கொரோனா காலத்துக்கும் இப்போதைக்குமான அந்த மனசை உழுக்கிற முரண்பாடு, அப்புறம் தெளிவான அரசியல் கோரிக்கைகள்னு பல பரிமாணங்களை கொண்டிருக்கு. ஆமா, ஒரு சின்ன அறிக்கை ஒரு பெரிய பிரச்சனையோட முழு சித்திரத்தையும் நமக்கு காட்டிடுச்சு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பணி நிரந்தரம், சம்பளம் மாதிரி ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கையா ஆரம்பிக்கிற ஒரு போராட்டம் எவ்வளவு வேகமா ஜனநாயகம், மனித உரிமைகள், பெண்களோட பாதுகாப்பு, அரசாங்கத்தோட கடமை, சமூகத்தோட நன்றி மறத்தல்னு பெரிய தத்துவார்த்த உரையாடல்களோட கடமை மாறுதுன்றதுதான் திரு வேல்முருகனுடைய இந்த அறிக்கை அந்த மாற்றத்தை ஒரு சில பக்கங்கள்ல ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த விவாதம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பத்தினதுனாலும் அது எழுப்புற கேள்விகள் நம்ம எல்லோருக்குமானது. சரி, இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறோம். அறிக்கை நெருக்கடி காலத்துல கொண்டாடப்படுற முன்கள பணியாளர்கள் இயல்பு நிலை திரும்பினதும் எப்படி நடத்தப்படுறாங்கன்ற ஒரு சங்கடமான உண்மையை சுட்டிக்காட்டுது. இது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஒரு சமூகம் என்ற முறையில அத்தியாவசிய பணியாளர்களோட உழைப்பை நாம எப்படி மதிக்கிறோம்? அந்த மதிப்பு நெருக்கடி காலத்துக்கு மட்டும்தான் சொந்தமா, இல்ல அது காலங்களை கடந்து நிக்கணுமா? அன்னைக்கு தேவதைகள்னு சொன்னோம், இன்னைக்கு அவங்க தெருவுல போராடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் நம்ம சமூகத்தோட மதிப்புகள் பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.